ஒரு யூஎஸ் பேஸ்டு ஃபிஷிங் ப்ராடக்ட் இந்தியாவில் அவங்களோட ப்ராடக்ட்டை கம்மியான பட்ஜெட்டில் சேல் பண்ணால் எப்படி இருக்கும்? அவங்க சேல் பண்ணுற எல்லா வகையான ப்ராடக்ட்டுக்கும் 6 மந்த் வரைக்கும் வாரண்டியும் கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட தரமான ப்ராடக்ட்ஸ்லாம் இந்தியாவில் எந்த ஷாப்பில் கிடைக்குது? அந்த ஷாப்லேருந்து இன்னைக்கு நம்ம என்ன ப்ராடக்ட்டை வாங்கியிருக்கோம், அந்த ப்ராடக்ட்டை வச்சு என்னெல்லாம் மீன் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎன் வில்லேஜர். இன்னைக்கு நமக்கு ஓஷன் ஃபிஷிங் டேக்கிள் அப்படிங்கிற வடக்கில் இருக்க ஒரு டேக்கிள் ஷாப்லேருந்து ஒரு சூப்பரான ரீல் வந்திருக்கு. பொதுவாக ஃபிஷிங் ரீலில் ஸ்பின்னிங் ரீல் இருக்குது, பைட் காஸ்டிங் ரீல் இருக்குது. இன்னைக்கு நம்ம ஸ்னேக்கட் பிடிக்க வந்திருக்கோம். ஸ்னேக்கட் பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுற ரீல் பார்த்தீங்கன்னா பைட் காஸ்டிங் ரீல் தான். நமக்கு இன்னைக்கு கிடைச்ச ரீலும் பார்த்தீங்கன்னா பைட் காஸ்டிங் ரீல் தான். இந்த ரீலை பற்றி இன்னைக்கு பார்த்துட்டு அப்படியே நம்ம மீன் பிடிக்க போக போகிறோம். நான் இந்த ஃபிஷிங் ரீலை ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி ஃபிஷிங் பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்களுக்காக இன்னைக்கு பாக்ஸ்லேருந்து வச்சு அப்படியே அன்பாக்சிங் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு நமக்கு வந்திருக்க ரீல் பார்த்தீங்கன்னா காஸ்டிங்கோட சென்ட்ரோன் லைட் அப்படிங்கிற ரீல். ஸோ பைட் காஸ்டிங் ரீல் ஸ்பின்னிங்கில் இது வரைக்கும் நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதனாலேயே பைட் காஸ்டிங்ல நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து சூஸ் பண்ணி பை பண்ணியிருக்கேன். முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும், ஓஷன் ஃபிஷிங் டேக்கிள் இருக்காங்களா, இவங்க தான் இந்தியாவுக்கு வந்து காஸ்டிங்கோட அஃபிஷியல் டீலர்ஷிப் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால நீங்க வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் வாங்கினாலும், அதாவது காஸ்டிங் ப்ராடக்ட் வாங்கினாலும் 6 மந்த் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க. இவங்ககிட்ட காஸ்டிங் பிராண்டோட எல்லா வகையான பொருட்களும் கிடைக்கும், அதுவும் இல்லாமல் ஸ்பேர்ஸும் கிடைக்கும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க காஸ்டிங் ப்ராடக்ட் தான் வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க 6 மந்த் வாரண்டியோட இந்த சைடில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த ரீலை பற்றி ரொம்ப வளவளன்ற டீடைல்ஸ்லாம் பார்க்காம பேசிக்கான விஷயங்கள் மட்டும் சொல்றேன், அப்படியே தெரிஞ்சுங்க. இந்த ரீல் பாத்தீங்கன்னா காஸ்டிங்கோட சென்ட்ரோன் லைட் அப்படிங்கிற ஒரு பைட் காஸ்டிங் ரீல் லெஃப்ட் ஹேண்ட். இந்த ரீலோட கலர் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல கொடுத்திருக்காங்க. இது ஒரு டிராபேக் தான், நம்ம வந்து அதிகமா யூஸ் பண்ற டைம்ல அழுக்கு வந்து சீக்கிரமா படிஞ்சிடுது. அதுக்கப்புறம் இந்த ரீலோட கியர் ரேஷியோ பாத்தீங்கன்னா 7:1. அதாவது நம்ம ஒரு டைம் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இது உள்ள இருக்கிற ஸ்பூல் 7 டைம் ரொட்டேட் ஆகும். அதனால அதிகப்படியான பிரைட் வந்து நம்ம ரீலுக்குள்ள வரும். இந்த ரீல்ல பாத்தீங்கன்னா 5+1 பேரிங்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது 6 பேரிங்ஸ் இருக்கு. ஸ்ட்ராங்கான ஸ்மூத்தான நல்ல ஸ்டீல் பேரிங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டில் நல்ல ஒரு குவாலிட்டியான பொருட்களை தான் கொடுப்பாங்க. அதனால நம்பகத்தன்மையோட நம்ம வந்து இந்த ரீலெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். முக்கியமான ஒரு விஷயம், 6 மந்த் வரைக்கும் வாரண்டியும் கிடைக்குது. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க சைடில் தெரிய நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்க. இந்த ரீலுக்கு நம்ம வந்து பேர் பண்ண போகிற ஒரு ராடு பார்த்தீங்கன்னா பிராவோட சாலமண்டர் அப்படிங்கிற ஒரு 6.6 ஃபீட்டு லென்த் இருக்கிற ஒரு ராடை தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். இந்த செட்டப்பில் நிறையா மீன் பிடிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், செம்மையாக இருக்கும் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிடிச்சிதா? சைஸ் நல்ல ஒரு சைஸ், சூப்பரான ஸ்ட்ரைக்கு. அதை ஃபாலோ பண்ணி வந்துட்டு மீனை அந்த ஃப்ராகை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடித்து நல்லா முழுங்கின பிறகு நம்ம வந்து ஹூக்கப் பண்ணோம். மீன் பாஞ்சிச்சு பாருங்கள். ஸோ முழுங்கின பிறகு மீனுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம ஏதோ ஒன்றத்தில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹூக்கப் பண்ணத்தில் சரியான ஒரு ஸ்ட்ரைக்கு. பைட் காஸ்டிங் ரீலில் தான் மீன் பிடிச்சிருக்கோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மீன். சூப்பராக இருக்குது. ரீலை பொறுத்த வரைக்கும் ரீலை நல்லாயிருக்கு. ராடு வந்து பிராவோட சாலமண்டருங்கிற பைட் காஸ்டிங் ராடு. மீனை கழட்டிட்டு அடுத்தடுத்து எதுவும் மீன் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். சண்டு இது போடுதா? பிடிச்சிட்டாங்க. பெருசா?
அது கொஞ்சம் தான் இருந்தது, அந்த அடித்தது தான் வந்தது. ரெண்டாவது மீன் நல்ல ஒரு ஹூக்கப்பு. நம்மளோட கேஸ்டிக்கிங் சென்ட்ரான் அப்படிங்கிற பைக் கேஸ்டிங் ரீலில் தான் பிடிச்சிருக்கோம். ஸ்ட்ரைக் எடுக்க முடிஞ்சா என்னன்னு தெரில, இருந்தாலும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. பல்லுலாம் மொரட்டாக இருக்குங்க மீனுக்கு. ஓகே, ரீல் தான். அடுத்து வேறு எதுவும் மீன் பிடிக்க முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம். அதுவும் சைஸே அதே சைஸ் தான். பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ இருக்கும். நல்ல ஒரு ஹுக்கப். குறுக்கா ஒன்றும் இல்லாமல் தான் அவரும் வந்து ஒரே சைஸாக பிடிக்கிறாரு. அவர் பிடிக்கிற சைஸு. பிடிச்சிட்டு இடம் தான் கொஞ்சம் சிக்கலை. இதுதான் வந்து ஒரு இதுதானே பறக்க வர்றாரு நம்மளால. மறுபடியும் எடுக்குமா அது? என்ன அது? சென்டரில் வந்தால் பிடிச்சிரும் நல்லா. இன்னும் லாங் போகணுமா? சென்டரில் வரணும். அதான் 2 சைட்லேருந்து வந்து அதுக்கு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மீன் வருது. நல்லா சைஸ். ஸோ 5வது மீன் ஒரு சூப்பரான ஹூக்கப். தொடர்ச்சியாக நம்ம வந்து மீன்கள் பிடிச்சிட்ருக்கோம். இந்த மீனோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ இருக்கும். ஸோ இந்த சைஸில் தான் மீன் அடிச்சிட்ருக்கு. இதை விட பெரிய மீன்லாம் நம்ம ஏரியாவில் கிடையாது. ஹலோ கைஸ், பார்த்துருப்பீங்க நம்ம பிராவோட பைக் காஸ்டிங் ராடு ப்ளஸ் வந்து ஒரு 10 கிராம் ஃப்ராக் நேம் என்னன்னு தெரிஞ்சுன்னா இந்த சைடில் பேர் போடுறேன். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ரொமோஷனுக்கு வந்த கேஸ்டிக்கிங்கோட சென்ட்ரான் அப்படிங்கிற ரீலு. ஸோ இந்த ரீலில் தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ மீன்கள் பிடிச்சிருக்கோம். மொத்தமாக நான் ஒரு 4-5 மீனுக்கு மேலே தான் பிடிச்சேன். கூட வந்த ஆள் ஒரு 3 மீன் பிடிச்சாங்க. ஸோ மீன் எல்லாமே நல்ல சைஸ் தான். ஒரு 2-3 மீன் வந்து செத்து போயிடுச்சு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா மீனையும் நம்ம வந்து சேல் பண்ண தான் போகிறோம். அதனால் பிரச்சனை இல்லை. இவ்வளோ மீன்கள் பிடிச்சிருக்கோம். வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ரீல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து சைடில் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி பை பண்ணிங்க. வாங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கான்டாக்ட் பண்ணி வாங்கிங்க. காஸ்டிங் ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே வந்து 6 மந்த் வந்து வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ப்ராடக்ட் வாங்கி ஒரு 6 மாதத்தில் எந்த டிஃபெக்ட் ஆனாலும் அவங்க வந்து சர்வீஸ் இல்லைனா வந்து ப்ராடக்ட் வந்து புது ப்ராடக்டாக மாற்றி கொடுப்பாங்க. ஸோ கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன். பேசுங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காப்பம்பட்டியில் முக்கியமான அளவு தான். சரி வீடியோ எடுத்துரு. என்ன அண்ணாந்து பார்க்குற ஏரோப்ளேன் போதா? இல்லை தண்ணி கேட்டேன்னா மாடா கிளம்பு. ஆல்ரெடி போய் எல்லாம் களிமா கருவாடு வாங்க போடுறது. யாருக்கு வேணும்?
எத்தனை கிலோ வேணும்? கிலோ தான் போடுங்க. எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அப்பப்போ இது பண்றா இல்லைன்னா செத்து ஒரு மீனை கூட சாவடிக்கலாங்க.